இன்றைக்கி அடுத்த டிஷ் நம்ம பண்ண போகிறது ஒரு 2 நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதில் சொத்தை இருந்தாலும் சரி புழு இருந்தாலும் சரி அந்த கத்திரிக்காய் மேலே மிதக்கும். கத்திரிக்காவும் மேலே மிதக்கும், வெண்டைக்காய் மேலே மிதக்கும். அது தனியாக எடுத்துட்டிங்கன்னா எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று புழு இருக்கும், இல்லைன்னா சொத்தையாக இருக்கும். மேலே மிதக்கிற காய்கறிகள் வந்து அதில் புழு பிடிச்சிருக்கும். அதனால் அது எடுத்து போட்டு தண்ணி உள்ள இருக்க காய்கறி வந்து கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சூப்பராக, அதாவது அது சொத்தை இல்லாத காய்கறியாக இருக்கும். நீங்கள் அது இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து மிதக்கிற காயில் நீங்கள் கட் பண்ணி பார்த்தாவே தெரியும் அதில் சத்தம் இருக்குது, இதில் புழு இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது இந்த கோழி பரட்டுறதுக்கு கோழி போட்டுக்கிறேன், வெங்காயம் போட்டுக்கிறேன், தக்காளி பழம் போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கிறேன், பச்சை மிளகா போட்டுக்கிறேன், சோம்பு போட்டுக்கிறேன், கொத்தமல்லி போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள்,
மிளகாத்தூள், தனியாத்தூள், இப்போ நான் சொன்னேன் இதில் பிரட்ட அந்த ஒரு சிக்கனில் போய் அதை மசாலா போய் ஒட்டிக்கும். அதை பிரட்டிகிட்டே வரணும். இது நீங்கள் அப்படியே வச்சுக்கூடாது. நல்லா பிரட்டிட்டா அதை எப்படி மசாலா உள்ளே ஏறுதுன்னு காமிக்க பாருங்க. பிரட்டிகிட்டே வாங்க. இப்போங்க இந்த சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா மசாலா அழகாக உட்காந்துக்கும். இது தாளிப்பு ஒன்றுமே கிடையாது. ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் மாத்திரம் வச்சுருக்கோம். இது மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் பரட்டணும். இந்த மசாலா உள்ளே இறங்கிட்டோம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு குக் பண்ணலாம். நல்லா சொதன்னு அந்த சிக்கன் வந்து இந்த கிரேவி சொதன்னு வரும். அந்த டைமில் 1/4 மூடி தேங்காவும் 1 டீஸ்பூன் சோம்பு அரைச்சி வச்சுக்குவோம். அதை இதில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போது அரை கிளாஸ் தண்ணி. இது ஏன் கையில் போட்டு பேசணும்னா அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். கரண்டியோட கையில் போட்டு பேசினீங்கன்னா commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. கோழி பிரட்டல் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாத்திரம் எடுத்தோம், கோழியை போட்டோம், வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு பிரட்டிகிட்டே இருந்தோம் ஒரு 10 நிமிஷம். அந்த மசாலாலாம் போய் அந்த கோழியில் அழகாக உட்காந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே அடுப்பு மேலே ஏற்றிட்டோம். ஸோ இந்த கோழி நல்லா வந்துடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றல பாருங்கள், அதாவது கொஞ்சமாக தான், அரை கிளாஸ் தான் ஊற்றணும். ஸோ இந்த கோழியில் இருக்க தண்ணி, வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் ஆக்சுவலாக கூட வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், அந்த சோம்பு, அந்த மசாலா சேர்த்துலாம்.
அந்த சுவை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஆத்மாத்மான சுவை தான் கைமணம் சொல்லுவோம். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு வேக விட்டு கடைசியாக தேங்காவும் சோம்பு போட்டு அரைச்சி மசாலா போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ கோழி பிரட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி சுட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தோசை சுட்டு வச்சுக்கோங்க. ஸோ சுட்டுட்டு எல்லாம் குளிச்சுட்டு இந்த தோசையை குழம்போடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 டிஷ்ஷுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். நான் சொன்னேன் கோழி எப்படி வாங்குறது, காய்கறி புழு இல்லாமல் எப்படி இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் ஒரு லாஸ்ட் ஸ்டெப் இல்லை, இதில் உப்பு கூட போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இருந்துச்சுன்னா பயங்கரமாக உப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். இதனால் இந்த மாதிரி கிரேவியில் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பரிமாறும்போது, அதாவது இலையில் வைக்கும்போது 2 குழிக்கரண்டி நல்லா கொதிக்க தண்ணி, பாயில்டு வாட்டர் இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றினீங்க அப்படின்னா அந்த உப்பு கம்மியாகிடும். சாப்பிடும்போது தெரியாது. ஆற வச்சிட்டிங்கன்னா திருப்பி அந்த உப்பு இருக்கும். அதனால் உப்பு மாத்திரம் நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா ஒரே வழி அந்த கொதிக்க தண்ணி விட்டு அப்படியே பரிமாறுறது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உப்பு போடும்போது 6 உப்பு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை செய்யுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே செய்யுங்க. உங்களை அடுத்த வாரம் தனியாக விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். சுவையோ சுவை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் மற்றும் பயனுள்ள சமையல் குறிப்புகளை நீங்களும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சுவையோ சுவை, ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 32. இமெயில் suvayosuvai500@gmail.com.